ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒயில் அண்ட் டூ ஒயில் பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படின்னா, இந்த ஒயில் அண்ட் டூ ஒயில் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஃபார் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இல்லை மூணுமே ஒரே கான்செப்ட் தான், லூப்பிங் கான்செப்ட். ஆனால் எங்கே எதை யூஸ் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபார் பார்த்துட்டோம். இப்போ ஒயில் அண்ட் டூ ஒயில் பார்ப்போம். ஸோ ஒயில்ன்றதில் இப்போ 1லேருந்து 10 வரைன்னு எப்படி டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம். நீங்கள் வந்து ஆட் ஈவன் இதெல்லாம் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சி ப்ரோக்ராம் மட்டும் இல்லை, அடுத்து C++, ஜாவா, PHP, .NET, பைத்தான் எல்லா கோடிங்க்கும் அப்கமிங்கில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவும் உங்கள் மெயிலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் ஈஸியாக எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ ஒயிலில் வந்து நம்ம என்ன, இதான் ஒயில். ஸோ ஒயிலில் இங்கே கண்டிஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம், i <= 10. ஸோ இங்கே என்னன்னு பாருங்கள், பிரிண்ட் ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ நியூ லைனுக்காக நம்ம கொடுக்குறது தான் அந்த ஸ்லாஷன். ஸோ இப்போ ஐயை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயில், அதனால் while1.c அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். 1.c. ஸோ சேவ் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணியாச்சு. கம்பைல் பண்ணி பார்க்குறேன், நோ எரர். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ இங்கே நான் சொல்லிடுறேன், இந்த இடத்துல பாருங்கள், கண்டிஷன் i <= 10ன்னு இருக்குது. சரி, நான் 1 செக் பண்ணும், 2 செக் பண்ணும், 3 செக் பண்ணும், இப்படி தான் செக் பண்ணும். கரெக்டுங்களா? இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். பாருங்கள், ஸ்டாப் ஆகாமல் போயிட்டே இருக்குது, வெறும் 0 மட்டும் தான் பிரிண்ட் ஆகுது. ஸோ என்னவா இருக்கும்? ஸோ ஒன்றும் இல்லை, மறுபடியும் செக் பண்ணி பார்ப்போம். அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்ஃபினிட்டியில் போயிட்டுருக்கு. கரெக்டுங்களா? ஸோ இந்த இன்ஃபினிட்டி எப்படி வந்து ஸ்டாப் பண்ணுறது, ஸோ எங்கே மிஸ்டேக் இருக்கா, இல்லை நமக்கு எல்லாம் கரெக்டாக தானே போட்டோன்னு உங்களுக்கு தோணும். ஒன்றும் இல்லை, நம்ம ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரில் ஆட்டோமேட்டிக்காகவே i++, அதாவது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு இதை வந்து நம்ம சொல்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம வந்து ஐன்னு சொல்லியிருக்கோமே தவிர அந்த i = 0 அப்படின்றத வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணவே இல்லை. ஸோ அதுக்காக நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணலைன்னா என்ன இருக்கும், ஐயோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். ஸோ 0வாக இருக்கும் போது <10 செக் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃபினிட்டியில் தான் போகும். ஸோ நீங்கள் ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் போட்டு i++ கொடுத்து நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் பண்ணணும். இதே நீங்கள் ஆட் நம்பர், ஈவன் நம்பர் என்னன்னா i = i+2. ஸோ 248. ஸோ நீங்கள் ஆட் நம்பர் வந்து ட்ரை பண்ணுங்கள். இதான் ஒயில். இங்கே வந்து வெறும் கண்டிஷன். ஒயில் லூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணும். நான் இதிலையே டூ ஒயில் சொல்லி தந்துடுறேன். ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, ஒயிலையும் டூ ஒயிலையும். நான் ஃப்ரெஷ்ஷாகவே சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஃபைல் நியூ include io, சாரி நான் C++ ஞாபகத்திலே அப்படி போடுறேன். include conio. நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட். ஸோ int i = 0. சரிங்களா? டூ ஒயில். ஸோ டூ ஒயில் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்ப்போம். ஸோ ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், இது வந்து மோஸ்ட்லி இன்டர்வியூவில் கூட கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ நான் i <= 10. ஸோ செமிகோலன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போடணுமோ அங்கே தான் போடணும், இது ஒரு ஸ்ட்ரக்சரு. ஸோ செமிகோலன் ஒயிலில் வந்து இந்த டூ ஒயிலில் மட்டும் போடுவோம். நீங்கள் வெறுமனே ஒயில் அண்ட் ஃபார்லலாம் எண்ட் ஆஃப் த இதில் நம்ம போட்டிருக்க மாட்டோம். ஸோ அதை பாருங்கள். சரி, நம்ம ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத சொல்கிறேன். ஒயில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் வந்து செக் பண்ணால் தான் உள்ளேயே போகும். ஆனால் டூ ஒயில் அப்படி இல்லை.
டூ வைலில் என்ன ஒரு ஆப்ஷன்னா, இப்போ வந்து நான் 0 to 10 வரலும் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 0 அதை செக் பண்ணும். இதே நான் வந்து இப்போ 10 இருக்குது, ஐயோட வேல்யூ 11 இருக்குது அப்படின்னாலும் ஃபஸ்ட் டைம் மட்டும் செக் பண்ணும். அதை நான் உங்களுக்கு இப்போ ப்ரோக்ராமில் போட்டு காமிச்சா உங்களுக்கு புரியும். கம்பைல் பண்ணுறேன். இன்ஃபினிட்டியில் போகுது. என்ன ப்ராப்ளமாக இருக்கும், நான் வேறு சேவ் பண்ணலை, நம்ம இன்க்ரிமெண்ட் கொடுக்கல, ஸோ அதான் ப்ராப்ளம். ஸோ மறுபடியும் நான் டைப் பண்ண உட்காந்து நோ ப்ராப்ளம். அது எப்பொழுதும் நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள், இல்லைன்னா என்ன மாதிரி தான் லூசுத்தனமாக மறுபடியும் டைப் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்கிட்ட நீங்கள் என்ன வேணாலும் கற்றுக்கலாம். ஸோ ஜாலியாக கிளாஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எப்பொழுதும் பார்த்திங்கன்னா எந்த ப்ரோக்ராம் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, எது கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, ஐயோ கஷ்டமே அப்படின்லாம் நினச்சி கற்றுக்காதீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு மூவி பார்க்குற மாதிரி நினச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தெரிலையா மறுபடியும் கற்றுக்கலாம். இப்போ என்ன ஆச்சு, தெரிஞ்சிக்காமே இருக்கிறது தான் தப்பு. ஒரு விஷயம் கற்றுக்கிறதா தப்பே இல்லை. நிறைய பேர் இதுக்காக ஃபீஸு கட்ட முடியாமல் கூட இருக்கிற சில பேருக்காக தான் நான் இந்த வீடியோ பண்ணுறது. இதை பார்த்து கூட அவங்க ஈஸியாக அதுவும் நம்ம தமிழில் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் நிறையா இது மாதிரி வீடியோஸ் இருக்குது. நீங்கள் மூவிஸ் அந்த மாதிரி பார்க்காம இந்த மாதிரி டுட்டோரியல்ஸ் பாருங்கள். அட்வைஸ் பண்ணுறேன்னு நினைக்க வேணாம். ஸோ இதுவரையில் தான் போட்டோம், ஓடிடுச்சு. ஸோ எதனாலனா I++ இன்க்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் நம்ம போடலாம். இப்போ வந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இவ்வளோ தான் டூ ஒன் டூ வைல். ஆனால் நான் உங்களுக்கு இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். ஒயிலுக்கும் டூ ஒயிலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ நான் ஐயோட வேல்யூ வந்து 11 அப்படின்னு நினைக்கிறேன். அவுட்புட் பாருங்கள், 11 அப்படின்னு வந்து நிற்கிது. காரணம் என்னன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஒயில் வந்து கண்டிஷனை செக் பண்ணும். டூ ஒயில் வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூவை செக் பண்ணாது. அதாவது செக் பண்ணாதுன்னா அந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் செக் பண்ணும். ஓகேங்களா, நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. ஒயில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணும். டூ ஒயில் ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் கொடுக்குற வேல்யூவை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அந்த வேல்யூ வந்து லெஸ் தென் இங்கே ரேட்டர் தான் சொல்லி கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அஸ் யூஷுவல் உங்களுக்கு ஒயில் மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதான் டூ ஒயில். தேங்க்யூ, பாய். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.